ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது அவர் விலை உயர்ந்த தையலே இல்லாத ட்ரெஸ் எல்லாம் அவர் உடுத்தி இருந்தார் என்று சத்தியவேதத்திலே நாம் பார்க்கிறோம். விலை உயர்ந்த தையலே இல்லாத ஆடைய வஸ்திரத்தை இயேசு கிறிஸ்து உடுத்தினார், அனுபவித்தார், நல்லா என்ஜாய் பண்ணினார் என்பதை சத்தியவேதத்திலே நாம் வாசிக்கிறோம். வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 24வது வசனம். அப்பொழுது அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அதன் பின்பு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பங்கை எடுத்துக்கொள்ளும்படி அவைகளை குறித்து சீட்டு போட்டார்கள். என்ன செய்தார்கள்? சீட்டு போட்டார்கள். இங்கே நாம் பார்க்கிறோம், வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டார்கள். ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு பங்கு விழுந்தது. ஒவ்வொரு பங்கை என்ன செய்தார்கள்? எடுத்துக்கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். நான் நினைக்கிறேன், இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைவதற்கு கொண்டு வரும் பொழுது அவர் யூஸ் பண்ண எல்லா ட்ரெஸ்ஸையும் கொண்டு வந்துட்டாங்க போல. அவர் யூஸ் பண்ண எல்லா ட்ரெஸ்ஸையும் கொண்டு வந்துட்டாங்க போல. இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் கூட அப்படிலாம் செய்வாங்க, பார்த்துருக்குறோம். யாரோ இறந்துட்டாங்கன்னா அவங்க யூஸ் பண்ண பெட்டு, தலகாணி, ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சுருவாங்க, அங்கே போட்டு வந்துடுவாங்க பாருங்கள். அங்கே யூதர்கள் மத்தியில் இப்படி தான் இருந்திருக்கும் போல். ட்ரெஸ்ஸெல்லாம் கொண்டு போயிட்டாங்க போல். கொண்டு போய் அங்கே பார்த்தீங்கன்னா, ஆஹா நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸாக இருக்கே, நல்ல விலை உயர்ந்த ட்ரெஸ்ஸாக இருக்குதே அப்படின்னு அங்கே இருக்க போர் சேவர்கள்லாம் இது எனக்கு உனக்கு என்ன செஞ்சுக்கிட்டாங்களாம்? சண்டை போட்டுக்கிட்டாங்களாம். அதனால என்ன பண்ணாங்களாப்பா, 4 பங்காக பிரித்து வச்சுருவோம். முதல்ல 4 கும்மியெல்லாம் குமிச்சு வச்சுருவான், சீட்டு எழுதி போடுவான், யாருக்கு எந்த பங்கு அந்த பக்கம் செஞ்சுக்கிடுவோம், எடுத்துக்கிறோம் சொல்லி சீட்டு போட்டாங்களாம். என்ன செஞ்சாங்களா? சீட்டு போட்டாங்களாம். சீட்டு போட்ட உடனே அவங்கவுங்க அந்தந்த பங்கு எடுத்துக்கிட்டு சந்தோஷத்தோடு என்ன செஞ்சாங்களா, எடுத்து அவங்க வச்சுக்கிட்டாங்களாம். அதை குறித்து இங்கே நம்ம பார்க்குறோம். நான் கேட்குறேன், இன்னைக்கு உங்கள் வஸ்திரத்தையும் என்னுடைய வஸ்திரத்தையும் எடுத்து கொண்டு போய் இந்த 4 முச்சந்தியில் வைப்போம். யாராவது எடுத்துக்கிற வருவாங்களான்னு பார்ப்போம். எடுத்துக்கிற வருவாங்களா பார்ப்போம். ஒரு நாதி சீந்தாது. முனிசிபாலிட்டிக்காரன் பார்ப்பான், என்னங்க கிடக்குது அப்படின்னு அவன் புல்டோசரை வச்சு அள்ளி கொண்டு போய் வச்சுருவான், குப்பையில் போட்டு தீயரிச்சிருவான். நம்ம ட்ரெஸ்ஸு ஒன்றத்துக்கு ஆகாது. எல்லாம் இருக்கிறீங்களா? ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய ட்ரெஸ்ஸை பங்கு போட்டாங்கன்னா அவர் எவ்வளவு காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணியிருப்பார் பாருங்க. இவரை போய் ஒரு தரித்திரன்னு சொன்னால், தரித்திரத்தில் வாழ்ந்தாருன்னு சொன்னால், மண்டையில் என்ன இல்லை, நீங்களே சொல்லிட்டீங்க. ஓகே, யோசித்து பாருங்க. இவர் தரித்திரர், தரித்திரத்தில் வாழ்ந்தார். சீசர்கள் தரித்திரத்தில் வாழ்றதான் கற்றுக் கொடுத்தாருன்னா எங்கே போய் சொல்கிறது இதெல்லாம்? வாசிப்பு இன்னொரு வசனத்தை. யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 23வது வசனம். போர் சேவகர் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவகனுக்கு ஒவ்வொரு பங்காக 4 பங்காக்கினார்கள். அங்கியை எடுத்தார்கள். அந்த அங்கி தையல் இல்லாமல் மேல் தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதா இருந்தது. நான் கேட்குறேன், அப்படி ட்ரெஸ் இங்கே யாராவது போட்டிருக்கீங்களா? தையலே இல்லாத ட்ரெஸ்ஸு இங்கே இன்றைக்கி யாராவது போட்டு வந்திருக்கிறீங்களா? என் கண்ணாலே நான் இன்னும் பார்க்கல. அப்படி ஒரு ட்ரெஸ்ஸை யாரும் கொண்டு வந்து கொடுக்கவும் இல்லை, நானும் பார்த்தது மாதிரி எனக்கு நாவும் இல்லை. ஒருவேளை இனிமேல் வரலாம், பார்க்கலாம். தையலே இல்லாத ட்ரெஸ்ஸு உட்காந்து நெஞ்சு இருக்கிறாங்க அவங்க. ஆமே, நெசவாளர்கிட்ட கொடுத்து நெய்யை வச்சு நல்லா பெஸ்ட்டாக பண்ண வச்சு அதை கொண்டு வந்து ஆண்டவருக்கு யாரோ காணிக்க கொடுத்துருக்குறாங்க. ஆண்டவரை நீங்கள் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதனால் அவர் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அந்த அங்கி இங்கே இருக்குது. அதனால் முதல்ல எல்லாத்தையும் சீட்டு போட்டு அந்த 4 பங்காக்கி பங்கு எடுத்துக்கிட்டாங்க எல்லா ட்ரெஸ்ஸையும். அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா, அடே அப்போ இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குதே, அது தையலே இல்லாமல் இருக்குதே, மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் தையலே இல்லையே, அப்போ இது யாருக்காவது ஒருத்தர் கிடைக்கட்டும் சொல்லி சீட்டு போட்டாங்களாம். எல்லாம் இருக்கிறீங்களா? அப்போ ஆண்டவர் இந்த பூமியில் மனுஷனாய் வந்த பொழுது, அவர் வாழ்ந்த பொழுது, அவர் உடுத்தின வஸ்திரங்கள் எல்லாம் நல்ல காஸ்ட்லியான வஸ்திரம் என்பது திட்டமும் தெளிவுமாக என்ன செய்கிறது? விளங்குகிறது. ஆமென்.
ஓட்ட ஒடிசல், பிட்டை கட் பண்ணி ஒட்டு வச்சு தையல் தைச்சது பார்த்துருக்கீங்களா? சிலருக்கு சின்ன பசங்கள்லாம் அந்த காலத்தில் டவுசர் கிழிஞ்சிருக்கும் பின்னால், அதை டெய்லர்கிட்ட கொடுத்து ஏப்பா தச்சு கொடுப்பா, ஸ்கூலுக்கு போனோம் என் பையன், இதில் எத்தனை ஒட்டு தான் போடுறது, யோ முடியாதியா ஒட்டு போடுறதுக்கு அப்படின்னு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? போடி அவர் ஒட்ட. அந்த மாதிரி ஒட்டு போட்ட ட்ரெஸ் எல்லாம் ஆண்டவர் என்ன செய்யலை. உங்களுடைய கண்கள் திறக்கப்படுவதாக, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நம்முடைய ஆண்டவர் யார் என்பதை கவனியுங்கள். நாம் யாரை பின்பற்றுகிறோம்? ஒரு தரித்திரம் முடிச்ச ஆளை கிடையாது, ஒரு பரதேசி பண்டாரத்தை கிடையாது, ஒண்ணுமில்லாத அடுத்த நேரம் கஞ்சிக்கு லாட்சி அடிக்கிற ஒரு ஆளை என்ன செய்யல, நம்ம பின்பற்ற ஆராதிக்கல. வானத்தையும் பூமி உண்டாக்கினவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென். அவர் இந்த பூமியில மனிதனாய் வாழ்ந்த பொழுது ஒரு நாள் தரித்திரத்துல செய்யல, வாழல, ஏழ்மையில வாழல, பசியிலையும் பட்டினியிலையும் வாழல, நல்லா வாழ்ந்தார், செல்வ செழிப்பாய் வாழ்ந்தார், நல்ல உணவுகளை என்ன செய்தார், அவர் சாப்பிட்டார், நல்ல ட்ரெஸ் என்ன செஞ்சாரு, உடுத்தினார். நான் சொல்லுகிறேன், நல்ல துணிமணிகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக, நல்ல ஆடைகளை உங்களுக்கு தருவாராக. ஆமென். நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னதாக, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பதாக ஏதோ சாதாரண நிலைமையில் இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை உடுத்திருக்கலாம். இனிமேல் உடுத்த போற ட்ரெஸ் எல்லாம் நல்ல ட்ரெஸ், காஸ்ட்லியான ட்ரெஸ். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வரும், விசுவாசிங்க. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கலாம் தேவனுடைய மகிமை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. விசுவாசித்தவளே பாக்கியவதி என்று எழுதப்பட்டிருக்கு லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே. விசுவாசித்தவள் தான் பாக்கியவதி, ஆசீர்வதிக்கப்பட்டவள். விசுவாசிக்காதவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க கிடையாது, பாக்கியவதி கிடையாது. ஆகவே பாருங்க, சபைக்குள்ள இருக்கிற அனைவரும் விசுவாசிக்கிறது கிடையாது. விசுவாசிங்க, நீங்க எல்லாம் நல்ல ட்ரெஸ்ஸை கொடுப்பார் ஆண்டவரே. நீரே இந்த பூமியில் நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு உடுத்திருந்தீர்னா, கர்த்தாவே எனக்கு நல்ல ட்ரெஸ்ஸை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென். எனவே ஒட்டு போட்டது, கிழிஞ்சது, தையல் போட்டது அப்படிலாம் ஆண்டவர் என்ன செய்யல, உடுத்தல. முழுவதுமாய் நெய்யப்பட்ட நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாம் செஞ்சார், அவரு உடுத்தினார். எனவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஒருபோதும் தரித்திரத்திலே வாழவில்லை. ஆமென். நீங்களும் நல்ல துணிமணிகளை என்ன செய்ய வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், எதிர்பார்க்க வேண்டும். எதிர்பார்த்தா நிச்சயமா வரும். ஆமென்.